வதந்தி பாகம் 2. அந்த டிரைவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆனார். அதனால் அவன் கோர்ட்டுக்கு சென்று அவர் மேல் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் நீதிபதி அந்த முதியவரை கூப்பிட்டு விசாரித்தார். அவர் இல்லையிலே, நான் வாயால் தானே சொன்னேன், இது என்ன பெரிய தப்பு இருக்கிறது என்று அந்த முதியவர் விதண்டாவாதமாக பேசினார். உடனே நீதிபதி, சரி, நீங்கள் உங்கள் மேல் தப்பு இல்லை தான், இருந்தாலும் நீங்கள் அவனுக்கு என்னென்ன சொன்னீர்களோ அதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை மறுநாள் காலையில் கிழித்து தெருவெல்லாம் போட்டுவிட்டு வாருங்கள், பிறகு என்ன என்று மறுநாள் உங்களுக்கு தண்டனை தருகிறேன் என்றார். அந்த முதியவரும் அவ்வாறே சென்று தான் சொன்னதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து தெருவெல்லாம் போட்டு விட்டார். மறுநாள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிபதி அவரை பார்த்து, பேப்பரை எல்லாம் போட்டாயா என்றார். போட்டு விட்டேன் ஐயா என்றார். சரி, போட்டாய் அல்லவா, திரும்ப போய் அந்த பேப்பரெல்லாம் கொண்டு வா என்றார்.